வெல்கம் டு ஈரோடு ஆர்ஜி கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வச்சு பாயா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், நறுக்கிய வெங்காயம், பெரிய வெங்காயம் நறுக்குனது, தக்காளி 2 நறுக்குனது, புதினா, அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, முந்திரி, கசகசா, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை இதெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்குறோம். இதெல்லாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாமே மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பாயா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் சின்ன குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை போடுறேன். பிரிஞ்சி இலை இதாகிடுச்சு. அடுத்தது வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்குறேன். 2 இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். இது ஒரு பரட்டிக்கலாம். இப்போ தக்காளி சேர்க்குறேன். தக்காளி ஒரு பரட்டியாச்சு. இப்போது முருங்கைக்காவை சேர்க்குறேன். முருங்கைக்காய் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். மஞ்சத்தூள் சேர்த்து இதை கலந்து விட்டுறலாம். இப்போது இதோட உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா ஒரு பரட்டியாச்சு. ఇది ఉడకబెట్టేస్తుంటే రుబ్బింది వేయాలి చూసుకో சார். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டேன். தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டேன். இது பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இந்த உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் வேகிறதுக்காக இதோட இதுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வேகிறதுக்காக குக்கர் லிட்டு போட்டு மூடி 2 விசில் வச்சு எடுக்க போகிறேன். அப்புறம் பார்க்கலாம். சேர்த்தது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் போட்டு விசில் விட்டோம் இல்லையா, 2 விசில். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட இந்த அரைச்ச விழுதை சேர்க்க போகிறேன். அரைச்ச விழுதை சேர்த்தாச்சு. ஒரு பரட்டிட்டேன். இப்போது இதுக்கு நம்ம பாயாவுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அலசி ஊற்றிட்டேன். பாருங்கள், 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஆனால் இன்னும் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. முதல்லையே நம்ம போட்ட உப்பு காய்க்கு தேவையான அளவு உப்பு தான் போட்டோம். இப்போது இந்த பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. போட்டு மூடி 3 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இறக்கணும் அப்படின்னா பாயா ரெடி ஆயிரும். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் பாயா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.